ரஹீம். அத்தலாக்கு மர்ரத்தானி ஃபஇம்சாக்கும் பிமஅரூஃபின் அவ் தஸ்ரீஹும் பிஇஹ்சான். இந்த ஆயத்தில் தலாக்கை பற்றி ஹுலாவை பற்றி எல்லாம் நம்ம ஒரு சில விளக்கங்கள் தெரிஞ்சு கொண்டோம். இப்போ இன்னைக்கு நம்ம தெரிய போகிற மசாயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுலா வாங்கப்பட்ட பெண், ஹுலா வாங்கி கொண்ட பெண், அவள் இத்தாவை எப்படி கழிக்க வேண்டும்? அதாவது தலாக்கு சொல்லப்பட்ட பெண்ணு இத்தாவை எப்படி கழிக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போ அடுத்து ஹுலா வாங்கிய பெண் அவள் இத்தாவை எப்படி கழிக்க வேண்டும், இது சம்பந்தப்பட்ட மசாயின் என்ன, அதை பற்றி தான் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்படுகிறது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்களிடத்திலேயும், ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்களிடத்திலேயும், அஹ்மது ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்களிடத்திலேயும், இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி ரஹ்மத்துல்லா அலை அவர்களிடத்திலேயும் சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹுலா வாங்கிய ஒரு பெண், தலாக்கு கொடுக்கப்பட்ட பெண் எப்படி இத்தாவை கழிப்பாலோ அதே மாதிரி சேம் இத்தாவை கழிக்க வேண்டும். தலாக்கு சொல்லப்பட்ட பெண் இருக்கிறால 3 மாதவிடாய் அவ இத்தாவை கழிப்பா. அதே மாதிரி தான் ஹுலா வாங்கிய பெண்ணும் அவளும் 3 மாதவிடாய் இத்தாவை கழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த உலமாக்கள் சொல்றாங்க. இந்த உலமாக்கள் மட்டுமல்ல, இன்னும் சில உலமாக்கள், ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு, அலி ரதியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, சயீத் இப்னு முஸையிப், சுலைமான் இப்னு யஸார், உர்வா, சாலிம், உமர் இப்னு அப்துல் அசீஸ், இப்னு ஷிஹாப், ஹசன் ஷாபி, இப்ராஹிம் நஹஇ, அபு இயாஸ், ஃபலாஸ் இப்னு அமர், கதாதா, சுஃபியான் சௌரி, அவுசாயி, லைஸ் இப்னு சஅத், அபு உபைதா ரஹிமஹுமுல்லாஹ், இவங்களும் இதுதான் சொல்றா. அதாவது தலாக்கு சொல்லப்பட்ட பெண் எப்படி 3 மாதவிடாய் அவ இத்தாவை கழிப்பாலோ அதே மாதிரி சேம் ஒரு ஹுலா வாங்கிய பெண்ணும் 3 மாதவிடாய் வரையிலும் அவளும் இத்தாவை கழிக்க வேண்டும். அதுக்கப்புறமேல தான் அடுத்த நிக்கா பண்ண முடியும், அதுக்கு முன்னால பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த உலமாக்களும் சொல்றாங்க. இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அதிகமான இல்மாலிகள் அவங்க இதைத்தான் சொல்றாங்க, 3 மாதவிடாய் ஹுலா வாங்கிய பெண்ணும் 3 மாதவிடாய் வரையிலும் அவள் இதா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல. ஏன்னா ஹுலாவும் சேம் தலாக்கு மாதிரி தான். தலாக்கு இல்லாம ஒரு பெண் அவள் பிரிய முடியாது. அது அப்படிதான். அது ஹுலா வேணும்னா பெண்ணு கேட்பா கணவன்கிட்ட, இனிய கல்யாணத்துல இருந்து ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி. அப்ப கணவன் தான் தலாக் கொடுக்கணும், தலாக்கு கொடுத்து அவளை பிரிப்பான். அப்ப அந்த மாதிரி பிரிக்கும்போது தலாக்குக்கு என்ன சட்டமோ சேம் அதே சட்டம்தான் இந்த ஹுலாவுக்கு. தலாக்குக்கு 3 மாதவிடாய் வரையிலும் இதா இருக்கணும் அப்படின்னா ஹுலாவுலேயும் 3 மாதவிடாய் வரையிலும் இதா இருக்கணும். இதுதான் ஹனபி மதுஹபுடைய சட்டம், இதுதான் ஏகோபித்த கருத்தும் கூட. இன்னும் ஒரு கருத்து இருக்குது, அதையும் சொல்லிடுறேன், அதையும் கேட்டுப்போங்க. 2வது கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மாதவிடாய் காலம் ஹுலா வாங்கிய பெண் இதா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியும் ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் இதன்படிக்கு ஃபத்துவா கிடையாது. ஹஜ்ரத் உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அப்படி தான் சொன்னாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 3 மாதவிடாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதா இருக்கணும்னு ஃபத்வா கொடுத்தாங்க. ஆனால் அவங்களும் ஹஜ்ரத் உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னதும் சரிதான், அவங்க நம்மளை விட பெரிய ஆலிம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்னு உமர் அவர்களுடைய இன்னொரு கவுல், 1 மாதவிடாய் காலம் அவை இதா இருந்தால் போதும். இப்னு அப்பாஸ், இக்ரிமா, அமான், இப்னு உஸ்மான், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க பேரெல்லாம் நான் ஏற்கனவே முன்னால் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவங்க மட்டும் இல்லை, யார் யாரெல்லாம் ஹுலாவை ஃபஸ்கு அப்படின்னு சொல்கிறாங்களோ, இது தலாக்கு கிடையாதுங்க, இது நிக்காவை முறிக்கிறது, ஸோ அதனால் அதனுடைய சட்டம் இதுக்கு வராது அப்படின்னு எந்தெந்த உலமாக்கள் சொல்கிறாங்களோ அவங்க எல்லாம் 1 மாதவிடாய் காலம் வரையிலும் அவ இதா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அபூதாவூது, திர்மிதி போன்ற ஹதீஸு கிதாபுகளிலே அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். சாபித் இப்னு கைஸுடைய மனைவி சாபித் இடத்துல, அதான் ஹபீபா, அந்த ஹபீபாங்கிற பெண்மணி சாபித் இடத்துல குலா கேட்ட பொழுது, அப்போ நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஹபீபாவுக்கு ஹுலா கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஹபீபா கிட்ட என்ன சொன்னாங்க, ஒரு மாதவிடாய் வரையிலும் நீ இதாயிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திருமிதியில இருக்கிறது ரபி பின்த் முஅப்பிஸ் அவர்களும் ஹுலாவுக்கு பின்னால ஒரு மாதவிடாய் காலம்தான் அவர்களும் இத்தாவை இருந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு மாதவிடாய் இருந்தா போதும் இதா அப்படின்னு சொன்னதாக அதுல ஒரு அறிவிப்பு இருக்கிறது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹுலா வாங்கிய பெண் இருக்கிறாளே அவளிடத்துல சொல்லப்படும், உனக்கு இத்தாவே கிடையாதுன்னு கூட சொல்லப்படும். ஆ ஆனா இத்தா எப்போ இருக்கு அப்படின்னு சொன்னா, அவ ஹுலா வாங்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப கண்டிப்பாக ஒரு மாதவிடாய் அவள் பொறுத்திருக்க வேண்டும். ஒரு மாதவிடாய் அவள் இத்தாவை கழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றா. அதுதான் நான் ஏற்கனவே இதை பத்தி நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு பெண் இருக்கிறாளே இதா ஏன் கழிக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல் கணவன் மூலமாக அவளுக்கு ஏதாவது கரு தங்கி இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த இத்தாவுடைய காலத்துல தெரிஞ்சு போயிடும். பெண்கள் பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு மாதவிடாய் நின்று போயிடும் இல்லையா? அப்போ ஒரு மாதவிடாயோ 2 மாதவிடாயோ 3 மாதவிடாயோ வந்துட்டு அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அந்த முதல் கணவன் மூலமா இவளுக்கு ஒன்றும் தரிக்கல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ப்ரெக்னென்ட் ஆகல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமேல அதுக்கப்புறம் 3 இதா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவ இன்னொரு கல்யாணம் பண்ணலாம். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹுலா வாங்கின பொண்ணு ஒரு மாதவிடாய் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. மரியம் முகாலபா அவர்களுடைய விஷயத்திலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுதான் தீர்ப்பு செஞ்சாங்க. ஒரு மாதவிடாய்க்கு நீ இதா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி. ஸோ ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல வச்சு தான் அமீருல் மோமினின் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு மாதவிடாய் ஹுலா வாங்கிய பெண் இதா இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. அப்போ நம்ம ஹனபி மதஹப்ல நம்ம ஃபாலோ பண்ற காரணத்தினால ஹனபி மதஹபுடைய உலமா பெருமக்கள் அவங்க நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஹுலா அப்படிங்கிறது தலாக்கு மாதிரி தான். தலாக் எப்படியோ அதே மாதிரி தான் ஹுலா. ஸோ அதனால் தலாக்கு வாங்கிய பெண் எப்படியாக 3 மாதவிடாய் அவள் இதா இருப்பாளோ அதே மாதிரி சேம் ஹுலா வாங்கிய பெண்ணும் அவளும் 3 மாதவிடாய் வரையிலும் இதா இருக்க வேண்டும். அவள் 3 மாதவிடாய் இதாவை முடிச்சுட்டா அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமேல அவ இன்னொரு நிக்கா பண்ணணும் அப்படின்னு சொன்னா நிக்கா பண்றதுக்கு அனுமதி இருக்கிறது. இதுதான் ஹனஃபி மதஹபுடைய சட்டம். இருக்கிற 2 விதமான கருத்துக்களும் உங்களுக்கு முன்னால சொல்லிட்டேன். இதுல இன்னொரு மசாயில் இருக்குது. இப்ப ஹுலா வாங்கின பெண்ணை மறுபடியும் அந்த கணவனே மீட்டிக் கொள்ள முடியுமா மனைவிய? இது ஒரு கேள்வி இருக்கு. இது சம்பந்தப்பட்ட மசாயில் கொஞ்சம் பேசணும். அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்லுவோம். சுப்ஹானல்லாஹி வபி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு